ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய மருத்துவ செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள் வருவதற்கு வீண் விரயம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் செவ்வாய்க்கிழமை அன்று வராகி அம்மனை இது போன்று வழிபட்டால் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உடனடியாக நடக்கும். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க, வராகி அம்மனை மனசார நினச்சி அந்த கஷ்டம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சா போதுங்க. வராகி அம்மா உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பாங்க. கஷ்டத்தை உடனடியாக உங்கள் பக்கம் வராமல் நெருங்காமல் தடுப்பாங்க. நீங்கள் நின்ற இடத்துல இருந்த கண்ணை மூடி மூச்சை உள்ளடக்கி வராகியம்மா அப்படின்னு கூப்பிட்டாலே போதும், உங்களுக்கு அடுத்த நிமிடமே நல்லது நடக்க தொடங்கிடும். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. கண்டிப்பாக இது அனைவருக்குமே, வராகிய வணங்குறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். 10 நிமிஷம்தான். கண்ணை மூடி நம்ம வராகியம்மனை வேண்டுனாலே அடுத்த நொடி நமக்கு நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேறக்கூடிய அறிகுறிகள் தென்படும். இதை நம்ம வராகி அம்மாவை உண்மையான பக்தியோடு வணங்கினா மட்டும்தான் அது எல்லாமே நடக்கும். கெட்ட எண்ணத்தோடு அவங்கள யாருமே நெருங்க முடியாது. நம்ம வீட்டில் இருப்பவங்களுக்கு தீர்க்க முடியாத உடல் உபாதைகள் இருந்துச்சுன்னா, நோய் நொடி பிரச்சனையினால் அவதிப்படுறவங்களா இருந்தால், தீர்க்க முடியாத மன கஷ்டத்தால் தவிர்த்து வந்தாங்கனாக்கா, இந்த ஒரு வழிபாட்டை வராகி அம்மாவை நினச்சி நம்ம செஞ்சால் போதும். அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, எவ்வளோ பெரிய எதிரி தொல்லையாக இருந்தாலும் சரி, கண்திருஷ்டியாக இருந்தாலும் சரி, ஏவல் பில்லி சூனி அப்படி அனைத்து வித பிரச்சனையிலிருந்தும் உடனடியாக நொடி பொழுதில் நமக்கு ஒரு தீர்வை கொடுப்பாங்க. ஆரோக்கிய பிரச்சனைக்கும் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக செய்யலாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வராகி அம்மனை இது போல் நம்ம கும்பிட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்முடைய நோய் நொடி சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையுமே நீங்கி ஆரோக்கியம் பெருகும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைங்க. உங்களோட குல தெய்வத்தை நினைத்து எப்பொழுதும் ஒரு விளக்கேற்றுவீங்க இல்லையா, அதுபோல் ஒரு விளக்கு ஏற்றுங்க. அதுக்கப்புறமா பூஜை அறையில் வராகி அம்மனோட திருவுருவ படம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்களுக்கு பிடித்த செவ்வரளிப்பூ செம்பருத்தி பூ சூட்டுங்க. அப்படி திருவுருவ படம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் அம்மாவை நினச்சி ஒரு விளக்கு ஒன்று, அகல் விளக்கு ஒன்று ஏற்றி வைங்க. தீபச்சுடரில் வராகி அம்மா இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடித்த ஒரு டம்ளர் பானகம் வைத்து நெய்வேத்தியம் வைங்க. பூஜை அறையில் ஒரு விரிப்பு போட்டு உக்காந்து ஓம் அஷ்டபுஜி வாராகி தாயே போற்றி, ஓம் அஷ்டபுஜ வாராகி தாயே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். நேரம் இல்லை அப்படின்னாக்கா, நேரம் இல்லை இத்தனை முறை என்னால் உச்சரிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க 27 முறை பொறுமையாக வராகி அம்மனை நினைத்து இந்த மந்திரத்தை உச்சரித்தா போதும். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வலது கையை உங்கள் வயிற்று பகுதியில் வைத்துக்கோங்க. நீங்கள் வராகி அம்மாவை நமஸ்காரம் செஞ்சுட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் தொடங்கலாங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை முடியாதவங்க நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா வளர்பிறை பஞ்சமி திதி, தேய்பிறை பஞ்சமி தேதி, இப்படி எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வராகி அம்மாவை நினைத்து உங்கள் வாயாலே இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது 8 கரங்களை கொண்டிருக்கக்கூடிய வராகி அம்மா 8 திக்கத்திலிருந்து வரக்கூடிய கஷ்டங்களை கண்டிப்பாக தடுத்து நிறுத்துவாங்க. முழுமையான ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு வயிறு வலி, முதுகு வலி, கை கால் மூட்டு வலி இப்படி பிரச்சனைகள் நிறையவே இருக்குது. அதுலேருந்து மீள முடியாமல் மருந்து மாத்திரை சாப்பிட்டு அவதிப்படுறாங்க. இனம் புரியாத இந்த நோய் நொடியிலிருந்து எப்படி தான் விடுபடுவது அப்படின்னு தெரியாமல் மருந்து மாத்திரை சாப்பிட்டு அதற்கு விமோச்சனம் கிடையாதா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு வழிபாட்டை மறக்காமல் முழு நம்பிக்கையோடு வராகி அம்மாவை நினைத்து நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையில் செய்துவாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். நீங்கள் நினைத்த அடுத்த நொடி உங்கள் உடம்பிலிருந்து ஒவ்வொரு நோயும் விலகுவதை உங்கள் கண் கூட பார்க்கலாம்.